ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வடிவேலு ஃப்ரம் விஸ்டம் லேர்னிங் அகாடமி. இங்கே பாருங்க, சென்டெக் 2021 யூஜி நீட் கோர்சஸ் உடைய இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் வந்து ஒரு தடவை பார்த்துக்கீங்க. அப்போ தான் வந்து உங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷன் வராது உங்களுக்கு. நம்ம வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு சென்டெக் 2021 யூஜி நீட் கோர்சஸ் உடைய இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் பார்ப்போம். நம்ம அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சுப்போம். சென்டெக் உடைய ஹோம் பேஜ் லாகின் பண்ணிக்கிங்க, centechpuducherry.in. அது லாகின் பண்ண பிறகு அப்படியே பேஜ் கீழே ஸ்க்ரால் பண்ணுங்க. நீங்கள் ஸ்க்ரால் பண்ண பிறகு கீழே பாருங்க யூஜி நீட் மெடிக்கல் அண்ட் டென்டல், அந்த கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணணும், நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு கொண்டு போகும். அந்த பேஜில் பாருங்க இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர்னு இருக்கும் உங்களுக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ண கீழே பாருங்க 8/11/2021 வால்யூம் 2 யூஜி நீட் ப்ரொஃபஷனல் 2021-22 இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. நீங்கள் இந்த லிங்க் கிளிக் பண்ணணும், ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. அந்த பிடிஎஃப் ஃபைல் தான் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர். அதில் கம்ப்ளீட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்கும், நம்ம அதோட பார்த்துப்போம். நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணணும், பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. இதான் பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு பாருங்க. கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி and information brochure 2021-22 volume 2 admissions to undergraduate professional courses need based MBBS BDS BAMS and BVSC national and NRI quota. ஸோ அதே மாதிரி கீழே ஸ்க்ரால் பண்ணுங்க. நீங்கள் கண்டென்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்துக்க. நீங்கள் அதே மாதிரி கீழே ஸ்க்ரால் பண்ணுங்க. இங்கே பாருங்க முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் த்ரூ கவுன்சிலிங் ஆஃப் MBBS and BDS and BAMS courses done based on the NEET score of the current year. Allotment of BVSC course under NRI quota and self-supporting NRI quota is also done through a NEET score of the current year. ஸோ உங்களுடைய MBBS BDS BAMS and BVSC உடைய அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி நீட் ஸ்கோர் வந்து நீங்கள் 2021 என்னவோ அதை பேஸ் பண்ணி தான் அட்மிஷன்ஸ் கொடுப்பாங்க. அதான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே பாருங்க, கேண்டிடேட்ஸ் நீட்ஸ் டு அப்ளை ஆன்லைன் ஒன்லி. நீங்கள் வந்து ஆன்லைன் மோட் மட்டும் தான் அப்ளை பண்ணணும், ஆஃப்லைன் மோட் அப்ளிகேஷன்ஸ்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் கீழே முக்கியமான பாயிண்ட் பாருங்க, அப்ளிகேஷன் ஃபீ அதோடைய டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணும்போது ரெஸ்பெக்டிவ் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணணும். நீங்கள் சப்போஸ் நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ணுறீங்களா, எந்த ஃபீஸும் கிடையாது உங்களுக்கு. அண்ட் சப்போஸ் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுடைய 2000 rupees ஃபீஸ் பே பண்ணணும் நீங்கள். அதே மாதிரி NRI அண்ட் ஃபாரின் நேஷனல்ஸ் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 5000 rupees பே பண்ணணும் நீங்கள். ஸோ இதை கிளியராக பார்த்துக்க. நீங்கள் இதான் வந்து உங்கள் அப்ளிகேஷன் ஃபீ. நீங்கள் அண்ட் கீழே பாருங்கள் லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி காலேஜ் பாண்டிச்சேரி என்னென்ன காலேஜ் இருக்கோ எல்லாமே கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்க. நீங்கள் மெடிக்கல் காலேஜ் கொடுத்துருக்காங்க, இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் புதுச்சேரி. அதேமாதிரி ஆயுர்வேதா காலேஜ் இருக்குது, டென்டல் காலேஜ் இருக்குது, வெட்டினரி காலேஜ் இருக்குது. கீழே பாருங்கள் லிஸ்ட் ஆஃப் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ்லாம் கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்த்துக்க. நீங்கள் ப்ரைவேட் டென்டல் காலேஜ் கொடுத்துருக்காங்க, அந்த லிஸ்ட்டும் இருக்குது, அதுவும் பார்த்துக்க. நீங்கள் அதே மாதிரி காலேஜ் வைஸ் கோர்ஸ் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ அதை பார்த்துக்க. நீங்கள் இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் வந்து MBBS கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் கோட்டாவில் வந்து 131 சீட்ஸ் இருக்குது, நேஷனல் கோட்டாவில் வந்து 27 சீட்ஸ் இருக்குது, NRI பார்த்தீங்கன்னா 22 சீட்ஸ் இருக்குது உங்களுக்கு. அண்ட் அதே மாதிரி ராஜீவ் காந்தி ஆயுர்வேதா மெடிக்கல் சயின்ஸ் மஹாயில் பாருங்கள், BAMSல வந்து 42 சீட்ஸ் இருக்குது அண்ட் NRIக்கு 7 சீட்ஸ் இருக்குது. அதே மாதிரி மகாத்மா காந்தி போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டியூட் ஆஃப் டென்டல் சயின்சஸ் புதுச்சேரியில் BDSக்கு வந்து 29 சீட்ஸ் இருக்குது, NRIக்கு 5 சீட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ராஜீவ் காந்தி இன்ஸ்டியூட் ஆஃப் வெட்டினரி எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் BVSC பார்த்தீங்கன்னா 17 சீட்ஸ் இருக்குது ஃபார் ஆல் இண்டியா கோட்டா அண்ட் 4 NRI அண்ட் 2 NRI கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி இந்த ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் டு சேஞ்ச். ஸோ சீட்டில் வந்து மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு உண்டு உங்களுக்கு. அண்ட் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். நீங்கள் கீழே பாருங்கள் எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது கிளியராக படிச்சுக்கங்க. சப்போஸ் நீங்கள் MBBS அண்ட் BDS அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுடைய எலிஜிபிலிட்டி கண்டிஷன் பார்த்துக்கங்க. அது நீங்கள் BAMSக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அது பார்த்துக்கங்க. அதே மாதிரி BVSC அப்ளை பண்ணுறீங்கன்னா அதோடைய எலிஜிபிலிட்டி ரெக்குவயர்மெண்ட்னு பார்த்துக்கங்க. நீங்கள் நெக்ஸ்ட் அப்படி கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள் செலெக்ஷன் ப்ரொசீஜர். ஸோ நீங்கள் MBBS BDS BAMS அண்ட் BVSCக்கு பார்த்தா பியூராக வந்து நீட் ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் உங்களுடைய அட்மிஷன் செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும் உங்களுக்கு. அண்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா மெரிட் பேசிஸ் தான் நடக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே பாருங்கள் டீட்டெயில்ஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். ஸோ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற இன்ஃபர்மேஷன் கீழே கிளியராக கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்குங்க. அதை நீங்கள் ஈச் எவ்ரி ரவுண்டுக்கு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நீங்கள் போகிறீங்க, செகண்ட் ரவுண்ட் போகிறீங்க, இல்லை மாப்பா கவுன்சிலிங் போகிறீங்க, என்னென்ன ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணணுடைய இன்ஃபர்மேஷன் கிளியராக இங்கே இருக்குது, அது தெளிவாக பார்த்துக்கங்க. நீங்கள் நெக்ஸ்ட் பாருங்கள் ஸ்பெஷல் நோட் டு ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹேவ் பீன் அலாட்டட் சீட்ஸ் இன் ஜிப்மர். ஸோ ஜிப்மரில் வந்து சீட்ஸ் அலாட் பண்ணிட்ட பிறகு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜிப்மரோட சீட்ஸ் வந்து ட்ராப் பண்ணுறாங்க, பட் இன்டிமேஷன் தர மாட்டேங்கிறாங்க, அதனால நிறைய கன்ஃபியூஷன் வருது. ஸோ அந்த கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, கிளியராக பார்த்துக்கங்க அதை நீங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் புதுச்சேரி அதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க, தெளிவாக பார்த்துக்கங்க அதை நீங்கள். அண்ட் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் நீங்கள் வந்து சரியாக பார்க்க மாட்டேங்கிறீங்க. அண்ட் அப்புறம் வந்து நீங்கள் அப்ளிகேஷனில் போட்ட பிறகு நீங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் திரும்பி போய் பார்க்குறீங்க நீங்கள். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் பாருங்கள் இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அக்ரிமெண்ட் பாண்ட் ஃபார்ம் ஃபார் கேண்டிடேட்ஸ் அட்மிட்டட் ஃபார் MBBS.
கோர்ஸ் ஃபார் தி அகாடமிக் இயர் 2021-22. ஸோ நீங்கள் ஐஜிஎம்சியில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்ரிமெண்ட் பாண்ட் உண்டு. அது பாண்டுடைய இன்ஃபர்மேஷன் கீழே கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்க நீங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், ராஜீவ்காந்தி ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ் மாஹேல இருக்குது. இதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க, அது கிளியராக பார்த்துக்க நீங்கள். நெக்ஸ்ட் வந்து மகாத்மா காந்தி போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டியூட் ஆஃப் டென்டல் சயின்ஸ் புதுச்சேரி. உங்களுடைய பிடிஎஸ் உடைய கோர்ஸ் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க, கிளியராக பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் பாண்டிச்சேரி ரெசிடென்ட்னா உங்களுடைய ஃபீஸ் என்னது அண்ட் ஆல் இண்டியா கோட்டா நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா உங்களோட ஃபீஸ் என்னன்னு சொல்லிட்டு கிளியராக தெளிவாக கொடுத்துருக்காங்க, கிளியராக பார்த்துக்கோங்க. அது நீங்கள் நெக்ஸ்ட் வந்து ராஜீவ்காந்தி இன்ஸ்டியூட் ஆஃப் வெட்டினரி எஜுகேஷன் ரிசர்ச், இதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க, தெளிவாக பாருங்கள். கொஞ்சம் ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க அதில். ஸோ நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி கோட்டா நீங்கள் பார்க்கணும். நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா என்னது, செல்ஃப் கோட்டா பாண்டிச்சேரினா என்னது, செல்ஃப் கோட்டா நேஷனல்னா என்னது, ஃபாரின் நேஷனல்ஸ்க்கு என்ன ஃபீஸு, ஸோ எல்லா டீட்டெயில்ஸ் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தெளிவாக பார்த்துக்கங்க நீங்கள். நெக்ஸ்ட் பாருங்க, சர்டிஃபிகேட்ஸ் டு பி ப்ரொடியூஸ் டு தி இன்ஸ்டியூட் அட் த டைம் ஆஃப் அட்மிஷன். ஸோ நீங்கள் அட்மிஷன் பண்ணும்போது இந்த மேண்டட்டரி சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் வந்து கையில் வச்சிருக்கணும் நீங்கள். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கிளியராக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்க நீங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க, ஃபீ ஃபார் பிரைவேட் அண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ். சப்போஸ் நீங்கள் வந்து பிரைவேட் காலேஜ் ஆப் பண்ணுறீங்கன்னா அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்க நீங்கள். பாண்டிச்சேரி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் புதுச்சேரியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு, அதே ஸ்ரீ மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே தெளிவாக இருக்குது, கிளியராக பார்த்துக்க நீங்கள். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எதுக்கு நீங்கள் பார்க்கணுன்னா, பிகாஸ் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆகட்டும் அண்ட் மோர் ஓவர் என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியானது என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அண்ட் ஹவு மெனி சீட்ஸ் ஆர் அவைலபிள், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் வந்து ப்ரௌச்சரில் பார்த்த பிறகு நீங்கள் அப்ளிகேஷன் போட ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் ஃபியூச்சரில் வந்து கன்ஃபியூஷன் வராது உங்களுக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் யூஜி டென்டல் பிடிஎஸ் இன் ப்ரைவேட் காலேஜஸ். ஸோ ப்ரைவேட் காலேஜில் வந்து உங்களுடைய யூஜி பிடிஎஸ் உடைய கோர்ஸ் உடைய ஃபீஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்த்துக்க நீங்கள். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரௌச்சர் இது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஒரு தடவை படிச்சுட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த கன்ஃபியூஷன் வராது அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கிளாரிட்டியோட நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுவீங்க. அதேமாதிரி அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் உண்டு அண்ட் மேபி நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃபீஸ் எதுவும் கிடையாது உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் இல்லை ப்ரைவேட் காலேஜ் ஆப் பண்ணுறீங்கன்னா, ப்ரைவேட் சீஸ் ஆப் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணணும். அதோட இன்ஃபர்மேஷன் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், நான் கிளியராக பார்த்துக்கேன் நீங்கள். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண ஆரம்பிங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ டவுட் எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் முடிஞ்சிருக்க ஹெல்ப் பண்ணுறேன் நான். அதேமாதிரி இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், டெஃபினட்டாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. அண்ட் மோர் ஓவர் சென்டக்கூடிய வேறு என்ன லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்தால் நான் கண்டிப்பாக வந்து வீடியோ போடுறேன், அதுவும் பாருங்கள் நீங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து இதில் பேஷன்ஸாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.